உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். சொல்லி ஆண்டவரை, ஒரு பழைய பாடல் தான், எல்லாரும் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். சொல்லுங்க. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் மாடி, இத்தனை கிருபைகள் நித்தமும் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். காத்தாரா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஒளிந்தெனக்கென்றும், சொந்தமாக ஒளிந்தெனக்கென்றும் சுகமென நடித்தாரே. சொல்லுவோம் அல்லேலூயா, அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கைகளை தட்டி, நம்மை கைவிடாத ஆண்டவர், இமைப்பொழுதும் உன்னை கைவிடேன், உருக்கமான இரக்கங்களா உன்னை நான் சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபை பொழிந்தாரே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? நமக்கு அடைக்கலமான தேவனை சொல்லி உயர்த்துங்கள். அல்லேலூயா, எந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். உயர்த்துங்க.
கைகளை தட்டி ஹalleluya. ஆண்டவர் அவருடைய வருகை நாளிலே நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். ஹalleluya. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவோம். ஓ எஸ், இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னால் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தரை கொண்டாட வந்திருக்கிறீங்க? என்ன சொல்லி பாடுறோம்? இத்தனை கிருபைகள் நித்தமும் நமக்கு அருளி இருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க? அவர் நம்ம மேல கோவப்படணும்னா அவர் ஒருத்தர் தான் நம்ம மேல கோவப்பட முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கோவப்படாதீங்க. நம்ம மேல யாருக்கும் கோவப்படுறதுக்கு உரிமை இல்லை. ஆனா அவருக்கு நம்ம மேல கோவப்படுற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? என் மேல தம்முடைய கோவத்தை காட்டாம நம்ம மேல இரக்கமா கிருபையா டெய்லியும் அவர் கிருபையை தந்து நம்மை நடத்துகிறார். மனுஷங்க அப்படிதான் கோவப்படுவாங்க. பக்கத்துல பசங்க கோவப்படுங்க, பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆயிர போறதில்லை. இயேசு தம்முடைய கிருபையை தந்து என்னை நடத்துகிறார். அதனால இந்த இடத்துல நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? டெய்லியும் எனக்கு கிருபையை அளிக்கிற ஆண்டவரை கொண்டாடும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்குறீங்களா? அதை நான் நினைச்சு பார்க்குறேன். இந்த இயேசு எவ்வளோ நல்லவராக இருக்கிறாருன்றதை நினைச்சு பார்க்குறேன். டெய்லியும் எனக்கு தேவையான கிருபை எனக்கு தருகிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன கிருபை வேணுமோ அதை தரார். வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிருபை வேணும்? லேட்டாக வந்தாலும் வந்துடுறீங்களே, அதுக்கு எவ்வளோ கிருபை வேணும்? காலையில் எழும்பின உடனே பிள்ளைகளை ரெடி பண்ணணும், எவ்வளோ செய்யணும்? ஏஞ்சலுக்கும் எவ்வளோ கிருபை வேணும் யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். நான் காலையிலே வந்துடுறேன். எவ்வளோ கிருபை ஆண்டவர் தராரு, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி நம்மை கிருபையாய் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை வேணும் தெரியுமா? கணவனை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ கிருபை வேணும் தெரியுமா?
இது எல்லா கிருபையும் எனக்கு தந்து நடத்துகிறார். அந்த ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிறேன். இங்கே உட்காந்து எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி புலம்ப நான் வரல. என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்த கிருபைகளை நான் எண்ணி ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். என்ன சொல்லி பாட போகிறேன்? என் இயேசு நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமாம், அவரை காட்டிலும் ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ நல்ல தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதை நினைத்து எண்ணி இப்போ ஆண்டவரை பாட போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை உயர்த்துவீங்க, மகிமைப்படுத்துவீங்க? சொல்லி ஆண்டவரை பாட போகிறோம். அவர் எவ்வளோ அதிசயங்களை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்தார் என்பதை சொல்லி உயர்த்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம் இயேசு நல்லவர் சொல்லி பாடும்போதே ஒரு நாளும் மறுபடியும் சத்தமாய் நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வார்த்தை சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமான தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சமாதானத்தை தருகிறவர். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓ அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சொல்லுங்க எல்லாரும், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். உயர்த்துவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்வோம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், எல்லாரும் சொல்லுவோம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் ஒரு நாளும் விலகிடா. எதற்காக
தருகிற ஆண்டவர். எதற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுகிற தேவன். என்னுடைய காலம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே விசுவாசத்தோடு சொல்லி மகிமைப்படுத்துவோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, இயேசுவின் அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா. என்ன செய்வாரா? என் குறையெல்லாம் நீக்குவார், என் குறையெல்லாம் நீக்குவார். உயர்த்துவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க. என் இயேசு, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள். ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எழுப்பி நின்று சொல்லுவோம், ஒரு நாளும் விலகினார். ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, ஓ ஹalleluya, மகிமையின் தேவனை உயர்த்துவோம். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. எதற்காக? மகிமையில் சேர்த்திட, நம்மை மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்வோம், சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், ஓ ஹalleluya. தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சேர்ந்து நாம் துதிப்போம், சத்துரு கேட்கிற மாதிரி சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஓ துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். ஒரு நாளும் விலகிடார். ஹalleluya. என்னை விட்டு விலகாத தேவன். ஹalleluya. பகலில் மேக ஸ்தம்பமாய், ராத்திரியில் அக்கினி ஸ்தம்பமாய் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தின ஆண்டவர். அவர் என் கூடவே இருக்கிறார். ஹalleluya. என்னை ஒரு நாளும் கைவிடாதவர். ஓ ஸ்தோத்திரம். பிரிவினைகள் பிசாசுக்கு பிடித்த ஒன்று. அவன் குடும்பத்தை பிரிப்பான், சபையை பிரிப்பான், எல்லாவற்றையும் பிரித்து தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பல பிரிவினைகள் உள்ளது. பலர் பல காரியத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் இயேசுவை மாத்திரம் நம்புகிறார்கள், ஒருவர் இயேசுவினுடைய தாயாரை நம்புகிறார்கள், ஒருவர் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறார்கள், யெகோவாவை நம்புகிறார்கள். அப்படிதான் பிசாசு வச்சுட்டான். நான் சொல்றேன், எழுப்புதல் வேண்டுமானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூன்று திருத்துவ தேவனை, ஒரே ஆண்டவரை நம்புகிறவர்களாய் நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட்டால், ஒன்று சேர்ந்தால், இதுதான் சொல்றோம் பாருங்க, இந்த பிரிவை பிசாசு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி பல விதங்களில் முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒன்று நம்பணும். நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒன்று சேர்ந்து விடுவேன். ஆண்டவரை உயர்த்தும் போது, இயேசுவை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய இந்த திருத்துவ தேவனை நான் உயர்த்தும் போது, ஓ ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள என்ன பிரிவினைகள் இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேருகிறவர்களாய் இருப்போம். தேசத்தை ஆளுகிறவர்களாய், ஹல்லேலூயா, தேசத்தை ஆளுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். இந்திய சென்சஸ் அந்த விதியின்படி 2.5% கிறிஸ்தவர்கள் என்று இருந்தது. இப்பொழுது 2.3% கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்ன? பேச வேண்டிய இடத்தில் நாம் பேசவில்லை. மற்றவர்களுக்கு சதவீதம் உயர்கிறது, ஆனால் நம்முடைய சதவீதம் குறைபாடு வருகிறது. ஏன்? காரணம் என்ன? ஒன்று சேருவதில்லை. கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரிவினை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒன்று சேருவோம், ஒன்று சேருவோம். எழுப்புதல் வரவில்லையே என்று அநேகர் இந்த திருப்பூர் பட்டணத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எழுப்புதல் வேண்டுமானால் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்தால் பிசாசை ஜெயிக்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும், சாத்தானை வீழ்த்த முடியும், அவனுடைய தந்திரமான செயல்களை வீழ்த்த முடியும். கைவிடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க, மீண்டும் நம்மை கட்டுகிற தேவன், மீண்டும் நம்மை கட்டுவார், மீண்டும் நம்முடைய சபையை கட்டுவார், மீண்டும் என் குடும்பத்தை கட்டுவார், மீண்டும் என் பிள்ளைகளை கட்டுவார். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. கட்டுகிற ஆண்டவர்.
ஓ ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, எத்தனையோ இடைஞ்சல்கள் வருது. நெகேமியா ஆலயத்தை கட்டும்போது பல செம்பலா தொபியாக்கள் பிரச்சனை கொடுத்தார்கள். ஆனாலும் அவன் வெகு சீக்கிரத்திலே ஆலயத்தை கட்டி முடிக்க பண்ணின ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவர் கட்டுகிற தேவன். ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் எல்லாம் மெழுகு போல உருகும். கட்டுகிற ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய சொந்த முயற்சினால் அல்ல, நீர் எங்களை கட்டுகிறவர். ஓ ஹalleluya, thank you Jesus. உணர்ந்து கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உம் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஹalleluya. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. எங்களை அணைத்துக் கொள்ளுகிற எங்கள் தெய்வமே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களை கட்ட முடியாது. நீர் இல்லாமல் எங்களை உயிர்ப்பிக்க முடியாது. உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறது ஆண்டவரே. ஓ ஹalleluya, thank you Jesus. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். எல்லாம் கட்டுகிற ஆண்டவர். சபையோ ஓ ஆளுகை செய்கிறவரே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் எல்லாம். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க? ஓ என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சர்வ வல்லவரே தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. பர்வதங்களை பார்த்து பெயர்ந்து போக சொல்லுகிற ஆண்டவர். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார். அது அப்படியே பெயர்ந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர். உங்களுக்கு முன்பதாக பர்வதம் போல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற ஆண்டவர், மீண்டும் கட்டுகிற தேவன். ஓ
மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், அவருடைய பிரசன்னத்திலே என் மேலிருந்து விலகும். மேகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். மேகோவா சபையோ, let's worship this wonderful God. கட்டுகிற தேவனே, மீண்டும் கட்டுவிக்கிறவர். மேகோவா சபையோ, என்னை ஆளுகை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஒன்றுமில்லையே, ஓ என்னை தள்ளாமல். சத்தத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உயிரே உறவே இயேசுவே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் சொல்லுங்க எல்லாரும், என் பலத்தினால் அல்ல, என் பலத்தினால் ஒன்றும் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஓ என் பலத்தினால், ஓ என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் சபையோ தினை ஆளுகை. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. நீரில்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சேர்த்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னத்தில் நம்மை பலப்படுத்துகிறார்.
மீண்டும் கட்டுகிறவர். என் பலத்தினால முடியாது, என் சுயத்தினால முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே ஆகும். மீண்டும் கட்டுகிற ஆண்டவர். ஒருபோதும் அவர் நம்மை தள்ளினதல்ல. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது யோசித்து பாருங்கள். வேதத்தில் ஒரு தகப்பனை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய மகன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், எவ்வளவு பின்மாற்றத்துக்குள் போயிருந்தாலும், அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாராம். எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாராம். இன்றைக்கு அப்படிதான் நாம் செய்கிற தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நான் மறுபடியும் அவர் அண்டே வருவேன் என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர். அவருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? யாராவது நமக்கு விரோதமாய் செய்தால் நாம் என்ன செய்கிறோம்? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவன் வருகிறதை கண்டு அவனை கட்டி அணைத்து, அவன் முன் இருந்தது போலவே அதை காட்டிலும் அதிகமான வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நம்மை மீண்டும் கட்டுவார், நம்மை மீண்டும் ஜெனிப்பிப்பார், நம்மை மீண்டும் உயர்த்துகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதோடு அவ்வளவுதான் முடிந்தது என்று நாம் நினைத்து பல காரியங்களை யோசித்துக் கொண்டு இந்த ஆராதனையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை மீண்டும் கட்டுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மீண்டும் கட்டுகிறவர், மீண்டும் உயிர்ப்பிப்பார். எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை பாடும்போதே அந்த ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டுகிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். மீண்டும் உயிர்ப்பிப்பார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என்ன உலர்ந்து போன காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை உயிரிடைய செய்து உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை கொண்டு இன்னைக்கு என்னோடு பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும், எங்கள் ஜீவியத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு வரும். உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் இருதயத்தை திறந்து வைத்து காத்திருக்கிறோம். உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.